சாராள் அவசரப்பட்டு ஆபிரகாமை பார்த்து ம், அஹ், என் என் வேலைக்காரியை பிடித்து கொண்டு ஆபிரகாம் கையிலே கொடுக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு இஸ்மயேல் என்று சொல்லி பெயர் வைத்தார்கள். இந்த கொஞ்ச நாள் ஆன உடனே சாராளை ஆகார் அற்பமாக எண்ணினாள். அந்த பணிவிடைக்காரியாகிய ஆகார் சாராளை அற்பமாக எண்ணின போது கர்த்தரிடத்திலே ஆபிரகாம் கேட்டான். சாராள் ஆபிரகாம் இடத்திலே சொல்லி இந்த இந்த பெண்ணை தூர தேசத்திற்கு அனுப்பிவிடும் என்று சொல்லி ஆபிரகாம் இடத்திலே சொல்லும் பொழுது ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போயிருந்தார். கர்த்தர் சொன்னார், உன் சாராளுடைய பேச்சுக்கு நீ செவிசாய்க்க வேண்டும் என்று சொன்னபோது ஒரு நாள் ஆகாரை அழைத்து, ஆகாரே, நீயும் இஸ்மவேலும் தூர தேசத்துக்கு உங்களை நான் அனுப்புவேன் என்று சொல்லி ஒரு துருத்தியிலே தண்ணீர் கொடுத்து அப்பமும் கொடுத்து வழிக்கு இந்த பொருட்களை கொடுத்து அனுப்பினார்கள். இந்த ஆகார் வழி பிரயாணத்திலே அப்பமும் சாப்பிட்டு தண்ணீரையும் தானும் தன்னுடைய மகனும் குடித்துவிட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆகார் போய்கொண்ட இடமெல்லாம் வனாந்தர பாதையாக இருக்கிறது. தன்னுடைய துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்து விட்டது என்று சொல்லி ஆகார் மிக வேதனைப்பட்டால், இப்படி ஆபிரகாம் நம்மை அனுப்பிவிட்டாரே என்று சொல்லி தானும் தன்னுடைய மகனும் தண்ணீர் என்று சொல்லி மிகவும் துடித்தார்கள். ஆனால் அப்பொழுது ஆகார் முழங்கால் படிக்கிட்டு அவள் கர்த்தரை நோக்கி பார்த்தாள். கர்த்தாவே, எனக்கு இங்கே என்னுடைய மகன் தண்ணீர் இல்லாமல் நான் சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அந்த இடத்திலே ஆகார் கேட்கும் பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து, ஆகாரே, நீ நிற்கிற இடத்தில் கீழே குனிந்து பார் என்று சொல்லும் பொழுது ஆகார் கீழே குனிந்து பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட நீரூற்றை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.